மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுதான் எனக்கு நல்ல உத்வேகமா இருக்கும். இன்னைக்கு இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப சமீபத்தில தேர்தல் வரப்போது. இந்த தேர்தல சுத்தி நெறைய அமளி துமளிகள்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில, சமீபத்தில தாவேகா கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்றாரு. நடிகர் திரு ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிரான்னு கூட சொல்ல முடியாது. அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, திமுகவுடைய மிரட்டலால தான் ரஜினி அவர்கள் கட்சி தொடங்கல அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொன்னாரு. அதுக்கு ரஜினி அவர்கள் அ இதுவரைக்கும் பெருசா ரஜினி சார் ரியாக்ட் பண்ணி எல்லாம் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது ரஜினி அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, "காலம் பேசாது, ஆனால் பொறுத்திருந்து பதில் சொல்லும்" அப்படிங்கிற மாரி ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையில இந்த ஒரு லைன் தான் நல்லா ஹைலைட்டா இருந்துச்சு. ஆ இந்த ஒரு அறிக்கைங்கிறது ரஜினி அவர்கள் விட்ட உடனே இது ஒரு பெரிய சர்ச்சைய தான் கிளப்பியிருக்குன்னு சொல்லணும். 2 பக்கமும் சரி, முன்னாடியே நெறையா முட்டல் மோதல்கள்லாம் இருந்தாலும், இப்ப அது ஒரு மாரி இதா வந்திருக்குது. அதுக்காக திரும்பவும் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படிங்கிறது சொல்லுங்க. இது தேர்தல்ல எதிரொலிக்குமா? ரஜினி ரசிகர்கள் வாக்கெல்லாம் யாருக்கு போகும்? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொல்லுங்க. அ நன்றி.